டிவிகேவிற்கு 108 இடங்கள் ஆதரவுடன் 113. ஆனால் ஆளுநர் முட்டுக்கட்டை போடுகிறார். இது ஜனநாயகமா அல்லது தனிநபர் அதிகாரமா? 118 பேர் கொண்ட ஆதரவு கடிதத்தை கொடுத்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பேன் என்கிறார் ஆளுநர். ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது தெரியுமா? உச்சநீதிமன்றமே தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒரு அரசின் பெரும்பான்மையை ஆளுநர் மாளிகையின் தேநீர் மேஜையில் அல்ல, சட்டமன்றத்தின் தளத்தில்தான் நிரூபிக்க வேண்டும். தனிப்பெரும் கட்சியான டிவிகேவை ஆட்சி அமைக்க அழைத்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வாய்ப்பு கொடுப்பதே அரசியல் சாசன முறை. அதை விடுத்து முன்கூட்டியே கடிதம் கேட்பது ஏன்? மக்கள் தீர்ப்பு தெளிவாக உள்ளது. கொளத்தூரில் முதல்வரையே வீழ்த்தி மக்கள் மாற்றத்தை தந்துவிட்டார்கள். இப்போது பந்து ஆளுநரின் வசம். ஆளுநர் மாளிகை அனுமதிக்குமா அல்லது டிவிகே நீதிமன்றத்தை நாடுமா? தமிழகத்தின் அடுத்த முதல்வர் தளபதி விஜயா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள்.